ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்க இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் சனி பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகரம் அப்படிங்கிறது கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடலில் எப்படி அடுத்தடுத்த அலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கோ அதே மாதிரி தாங்க இந்த மகர ராசிக்காரர்களுடைய மனதில் புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது தோன்றி கொண்டே இருக்கும். எண்ணற்ற விஷயங்களை இவங்க எப்போ யோசித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே மற்றவங்க கிட்ட புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களாமா. சோர்வு எதுக்குமே அடைய மாட்டாங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதாள பாலத்திற்கு சென்றாலும் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்க சுபாவத்தை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனால மனித நேயத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 2வது இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சனி பகவானே அதிபதியாக இருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீர் ஏற்படும் செலவுக்காக பணத்தை தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7வது இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வராரு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை காரசாரமாக மிக்கவர்களாக இருப்பாங்க. உங்களிடம் நிதானமாக பேசி செயல்படுவராகவும் இருப்பாங்க. மேலும் உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோடு சமாளிப்பாங்க. வாக்கு சாதுர்த்தியம் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. 10வது இடத்திற்கு அதிபதியாகவும் சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்தியில் உங்களுக்கு சொந்த தொழில் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கு பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கு வேலை செய்ய விருப்பமுடையவங்களாக இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. உயர்ந்த பதவி யோகமும் உண்டு. மேலும் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பொழுதுமே தொடர்பு கொண்டே இருந்திருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 12வது இடத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களின் செலவு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவ அம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலுமே பெருமாளை வழிபடுவதை மிக விரும்பப்படுவீங்க. கடல் அப்படிங்கிறது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகர கடல் என்றே அழைப்பார்களாம். பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருப்பார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமானாக சேவை சாதிக்கும் கோவிலுக்கு அனைத்திலுமே நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் ஸ்தலசயான பெருமாளை வழிபட சிறப்பான பலன்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். மேலும் மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அதை புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மற்றவங்களுக்கு சேவை செய்வதற்காகவே அதைவே தன்னுடைய குறிக்கோளாக வாழ்ந்து வரக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது
மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனையும் நிகழ்ந்திருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கனம் பரிவர்த்தனம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் தொட்டதெல்லாம் துவங்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். பண நெருக்கடிகள் நீங்கும். வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவங்க தானாகவே விலகி போகாவாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் தான் குரு. அவர் சகாய ஸ்தானாதிபதி. பரிவர்த்தனையாகும். இந்த காலகட்டத்தில் தொட்டதில் துவங்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் பெறப்போகுதுங்க. மேலும் வருங்காலம் பற்றிய பயம் நீங்கும். உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில் நடைபெற சுப காரியத்தை முன்னின்று நடத்தி பெருமைப்படுவீங்க. மேலும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தலை தூக்கிய பிரச்சனை இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரப்போகுது. மேலும் கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். கணிசமான லாபம் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் கேது வருவதால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிக பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் ஒப்படைப்பாங்க. எதையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லதுங்க. மேலும் பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமோ தவிர ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். வெளிநாடு சென்றவங்க சொந்த ஊர் திரும்ப முடியாமல் சொந்த ஊரில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல முடியாத முயற்சிகளில் தடைகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்ய, அதுவும் முக்கியமாக யோக பலம் பெற்ற நாளில் செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மேச ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் அஷ்டாதிபதியோடு இணையும் போது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும். அதாவது விபரீத ராஜயோக அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அரசு வழி வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அதுவும் கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மிதுன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்காரு. அவரது பார்வை பதவியும் இடமெல்லாமே புனிதமடையுது. எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை பலப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நன்மையை தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகார பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஷயங்களும் நடக்குங்க. கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு நீங்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். தொழில் சூடு பிடிக்கும். நல்ல சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடைபெறும். நாடு மாற்றம், வீடு மாற்றம் இனிமையை தரக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நட்பால நன்மை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்தவங்க விலகி ஓடுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊர் மாற்றம் தேடி வரும். கலைஞர்களுக்கு கௌரவம் உயரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர ஆசிரியர்கள் வழிகாட்டுவாங்க. பெண்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நிம்மதி கிடைக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டமானது நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுபிக்ஷமான காலகட்டமாக இருக்க போகுது. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். இதனால் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அழகு ஆடம்பர பொருட்கள் சேர்ப்பதில் இன்பம் கூடும். மன மகிழ்ச்சியாக இருக்கும். சாமர்த்தியமான இனிமையான பேச்சால் அனைவரையும் விரும்ப செய்வீங்க. மேலும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். சம்பாதித்த பணத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஞானம் மென்மேலும் அதிகரிக்கும். உங்களுடைய வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் உங்கள் மறைமுக எதிரிகளே காரணமாக வைப்பாங்க. இன்னும் சிலருக்கு அரசின் தொகுப்பு வீடு கிடைக்கும். வீடு கட்டும் பணி சாதிர்த்தியமாக முடியும். பங்கு பத்திரம் ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை சொல்லியிருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்கலில் இல்லாமலும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக மகர ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி
தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றின்னு